சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய மதரசா பட்டமளிப்பு விழாவினுடைய நிகழ்ச்சிகள் தொடங்குகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய மகனார் உஸ்மான். சுவனத்தின் பெயர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ள சொர்க்கத்தின் பெயர்கள்: தாருஸ்ஸலாம் அமைதியான இல்லம், தாருல் கரார் நிலையான உலகம், ஜன்னத்துல் ஹுல்த் நிலையான சொர்க்கம், ஜன்னத்துல் மஅவா சுவனச்சோலைகள், ஜன்னத்து நயீம் இன்பமான சொர்க்கம், ஜன்னத்துல் அதுன் நிலையான சொர்க்கம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவனச்சோலைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த மாணவருடைய நினைவாற்றலை பலப்படுத்துவானாக. அடுத்ததாக ஷம்சுத்தீன் ரிஃபாயி அவர்களுடைய மகனார் அப்துல்லா, முஹம்மது ஹனீஃபா அவர்களுடைய மகளார் ஆயிஷா பஸரியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகையின் ஃபர்லுகள் 6. தொழுகையின் ஃபர்லு என்பது அதை விட்டால் தொழுகை கூடாது, திருப்பி தொழ வேண்டும். அவை 6. 1வது தக்பீர் தஹ்ரீமா கூறுதல், 2வது நிலை நிற்பது, 3வது கிராத் ஓதுதல், 4வது ருக்கு செய்தல், 5வது 2 சஜிதா செய்தல், 6வது கடைசி இருப்பு இருத்தல். எனவே தொழும்போது தொழுகையின் ஃபர்லுகளை நாம் தவறாமல் செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உளுவின் ஃபர்லுகள் 6. 1வது உளுவுடைய ஃபர்லை நிறைவேற்றுகிறேன் என்றோ நியத் வைக்க வேண்டும். 2வது முகத்தை கழுவ வேண்டும். 3வது இரு கைகளையும் முழங்கை உட்பட கழுவ வேண்டும். 4வது தலையின் சில பகுதியை மசக் செய்ய வேண்டும். 5வது இரு கால்களையும் கரண்டைக்கால் உட்பட கழுவ வேண்டும். 6வது மேற்கூறியவற்றை ஒழுங்கு முறைப்படி செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். ஜஸாக்கும் அல்லாஹ் ஹைரா. அடுத்ததாக மௌலவி மஹீதுன் அப்துல் காதிர் உஸ்மானி அவர்களுடைய மகளார் உமாமா, சையத் அலி பாதுஷா அவர்களுடைய மகனார் முஹம்மது ஹாத்திம் சுன்னத்துகள் பற்றி பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தண்ணீர் குடிப்பதின் சுன்னத்துகள்: வலது கையால் குடிக்க வேண்டும், உட்கார்ந்து குடிக்க வேண்டும், பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிக்க வேண்டும், 3 முறை சுவாசித்து குடிக்க வேண்டும், பாத்திரத்தில் மூச்சு இடக்கூடாது, குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அடுத்ததாக முஹம்மது முஹீதீன் அவர்களுடைய மகளார் முபீனா. சஹாபாக்களின் பெயர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஷரத்துல் முபஷரா என்று நபி ஸல்லல்லாஹு அவர்களால் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் பெயர்களை கூற வந்துள்ளேன். 1வது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 2வது உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 3வது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 4வது அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 5வது தல்ஹா இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 6வது ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 7வது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 8வது சவுத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 9வது சயீத் இப்னு ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 10வது அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அடுத்ததாக ஃபைசல் ஹபீப் அவர்களுடைய மகன் அப்துல் வாஷிக் இஸ்லாமிய மாதத்தை பற்றி சொல்ல போகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மஹரம், ஷஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், சல்ஃபான், ரமலான், ஷவ்வால், துல்ஹைதா, துல்ஹஜ். அடுத்ததாக ரியாஸ் அவர்களுடைய மகளார் ஆத்திஃபா வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் என்ற தலைப்பில் பேசுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்களின் பெயர்கள்: மூசா நபிக்கு தௌராத் வேதம், தாவூத் நபிக்கு ஜபூர் வேதம், ஈசா நபிக்கு இன்ஜீல் வேதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் வேதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சி. ஹஜ்ஜுல் அக்பர் அவர்களுடைய மகளார் கதீஜா, அப்துல் முத்தலிப் நியான் அவர்களுடைய மகளார் சஃபா பாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கியாமத் நாளில் அடையாளங்களில் ஒன்றான தஜ்ஜாலை பற்றி கேள்வி பதில் சொல்வதற்கு நாங்கள் வந்துள்ளோம். கியாமத் நாளில் மக்களுடைய குழப்பத்தை விளைவிக்க வருபவன் யார்? தஜ்ஜால். அவனது புனை பெயர் என்ன? மசீத் தஜ்ஜால். அவனுக்கு குடும்பம் இருக்குதா? அவன் குழந்தை பிறக்காத மலடன். அவன் எப்போது தோன்றுவான்? கியாமத் நாளில் நெருக்கத்தில் தோன்றுவான். அவன் எங்கு தோன்றுவான்? மதினா நகரில் கீழ்த்திசையில் ஈராக் சிரியா நாடுகளுக்கு இடையே உள்ள குரசான் ஆப்கானிஸ்தான் என்ற பகுதியில் தோன்றுவான். அவன் என்ன இனத்தை சார்ந்தவன்? அவன் யூத இனத்தை சார்ந்தவன். அவன் எவ்வளவு காலம் இவ்வுலகில் வாழ்வான்? 40 நாட்கள் அவன் உயிர் வாழ்வான். ஆனால் அவன் வாழும் 40 நாள் ஒரு நாள் ஒரு வருடம் போன்று, இன்னொரு நாள் ஒரு மாதம் போன்று, மற்றொரு நாள் ஒரு வாரம் போன்று இருக்கும். மீதமுள்ள நாட்கள் சாதாரண நாட்களை போன்று இருக்கும். அவனது தோற்றம் எப்படி இருக்கும்? திடமான சிவப்பான இளைஞனாக இருப்பான். மலைக்கிளைகள் போல அடர்த்தியான சுருட்டு முடியுடையவன். ஒரு கண் ஊனமுற்றி மற்றொரு கண் நிலைக்குத்திய நிலையில் பச்சை நிற கண்ணாடி போன்று பார்வையுடையவன். குட்டையானவன், குண்டானவன், அதிக இடைவெளி உள்ள கால்களை கொண்டவன். நெத்தியில் கஃபீர் என எழுதப்பட்டவன். அவன் உலகில் எங்கெல்லாம் செல்லுவான்? மக்கா, மதினா, தூர்சினா மலை, பைத்துல் முகத்திஸ் ஆகிய 4 இடங்களை தவிர உலகில் அனைத்து பகுதிகளுக்கு அவன் செல்லுவான். அவன் என்னென்ன அதிசயங்களை வித்தைகளை மக்களுக்கு மத்தியில் செய்து காட்டுவான்? பொய்யான சுவனம் நரகம் வைத்திருப்பான். சுவையான நீர் நதிகளையும் நெருப்பு நதிகளையும் வைத்திருப்பான். மலை போன்ற ரொட்டிகளை உணவுப் பொருட்களை வைத்திருப்பான். மழை பொழிய வைப்பான். பிறவி, குருடு மற்றும் மெங்குஷ்ட நோய்களை குணப்படுத்துவான். ஒருவனை ஒரு முறை மற்றும் கொன்றுவிட்டு மீண்டும் உயிர்ப்பிப்பான். மறுமுறை செய்ய இயலாது. மேலே சொல்லும் கால்நடைகளையும் ஒரே பகலில் கொல்க வைப்பான். பூமியில் புதிய இளங்களை அறிந்திருப்பான். அவன் என்ன கொள்கை உடையவன்? அவனது கொள்கை நான் தான் இறைவன் என வாதிட்டு மக்களை ஈமான் கொள்ள செய்வான். அவன் எங்கே எப்போது இறப்பான்? அவனது மரணம் இஸ்ரேலின் தலைநகரான டேல் அவிவ்க்கு அருகில் உள்ள லூத்தி என்ற இடத்தில் வைத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை கொல்லுவார்கள். அல்லாஹ் நம்மை அனைவரையும் தஜ்ஜாலின் தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக. நமது ஈமானை உறுதியானதாக அல்லாஹ் ஆக்குவானாக. சோதனையான காலத்தை விட்டு அல்லாஹ் நம்மை அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஃபைசல் ஹபீப் அவர்களுடைய மகன் அப்துல் ஆசிம், ஷம்சுத்தீன் ரிஃபாய் அவர்களுடைய மகன் அப்துல் ரஹீப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
நான் தான் கல்வி. நான் தான் செல்வம். கல்வி நபிமார்களின் சொத்து. செல்வம் மன்னர்கள் மற்றும் செல்வந்தர்களின் சொத்து. கல்வி அவரை பாதுகாக்கும். செல்வத்தை அவர் பாதுகாக்க வேண்டும். கல்வி செலவு செய்வதால் அதிகரிக்கும். செல்வம் செலவு செய்வதால் குறையும். கல்வி கல்வியாளரோடு கப்ரினில் நுழையும். செல்வந்தர் மன்னித்ததோடு அவரது செல்வம் அவரை பிரிந்துவிடும். கல்வி முஹ்மீனுக்கு மட்டுமே கிடைக்கும். செல்வம் மூமின் காஃபிர் பாவி என அனைவருக்கும் கிடைக்கும். கல்வியாளரின் பால் மன்னர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவையுள்ளது. செல்வந்தர்களின் பால் ஏழைகளே தேவையுள்ளவர்கள். கல்வியாளரின் மதிப்பு கல்வி பணிவின் பக்கம் இட்டு செல்லும். செல்வம் பெருமையின் பக்கம் இட்டு செல்லும். கல்வியாளரின் மதிப்பு அவரது கல்வியே. கல்வியின் மதிப்பு ஒருபோதும் குறையாது. செல்வந்தரின் மதிப்பு அவரது செல்வம், அது இல்லையெனில் அவரது மதிப்பு இல்லை. கல்வினாலே ஒருவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறார். பெரும்பான்மையாக அல்லாஹ்விற்கு மாறு செய்பவர் அவரது செல்வத்தினாலேயே. கல்வியாளரின் கல்வி அவரை விட்டும் நீங்காமல் இருக்கும். செல்வந்தரின் செல்வம் அவரை விட்டும் நீங்கிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக காஜா ஹுசைன் அவருடைய மகன் அப்துல் அஜீஸ், அசாருத்தீன் அவருடைய மகன் அம்ஜத் ஹுசைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். பல் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீர் வலவல் காமாதிர் தபாரகல்லதி பியதிஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ثم في سلسلة ترؤوها 70 ذراعا فاسلك. جيم جزاء وفاقا إنهم كانوا لا يرجون حسابا. حتى إذا رأوا ما يوعدون فسيعلمون من ألأف ناصرا وأقل حتتا. خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار. دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلاما وآخر دعواهم أن الحمد لله رب العالمين. ذلك اليوم الحق فمن شاء اتخذ إلى ربه مآبا. ربنا لا تجعلنا فتنة الذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم. زعم الذين كفروا أن لن يبعثوا لتبعثن ثم لتنبؤن بما علمتم وذلك على الله يسير. سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم. شهد الله أنه لا إله إلا هو والملائكة أولو العلم قائما بالقسط ألا إلى الله وهو العزيز الحكيم. صراط الله الذي له ما في السماوات وما في الأرض ألا إلى الله تسير الأمور. ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. طاسيم تلك آيات الكتاب المبين أتلو عليك من نبأ موسى وفرعون بالحق لقوم يؤمنون. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بأس الذي عملوا لعلهم يرجعون. عين عسى ربهم أن يرحمكم وإن عدتم عدنا وجعلنا جهنم للكافرين عسيرا. غين غلبت الروم في أدنى الأرض وهم من بعد غلبهم سيغلبون. فأنشأنا لهم به جنات من نخيل وأعناب لهم فيها فاكهة كثيرة ومنها تأكلون. قد سمع الله قول الذي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما إن الله سميع بصير.
كاف كذلك نفعل بالمجرمين ويل يومئذ للمكذبين لام لن تغني عنهم أموالهم ولا أولادكم من الله شيئا أولئك أصحاب النار هم فيها خالدون ميم ما خلقكم ولا بعثهم إلا كنفس واحدة إن الله سميع بصير واو ونريد أن نمن على الذين استضعفوا في الأرض ونجعلهم أئمة ونجعلهم الوارثين نون نون والقلم وما يسطرون ما أنت بنعمة ربك بمجنون وإن لك لأجرا غير ممنون لام ألف لأنتم أشد رغبة في صدورهم من الله ذلك بأنهم قوم يفقهون ها هو الذي جعل لكم ذرولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور يا أيها المزمل قم الليل إلا قليلا السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மாணவர்களுடைய நினைவாற்றலில் பரக்கத் செய்வானாக. அதாவது அரபியனுடைய எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துலேயும் குரானில் இருந்து ஒவ்வொரு வசனங்கள் அப்படி எடுத்து ஓதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 28 எழுத்துக்கள், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வசனங்கள் ஓதியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக காஞ்சா ஹுசைன் அவர்களுடைய மகன் முஹம்மது தாரிக், அய்யூப் கானுடைய மகன், அவர்களுடைய மகன் ரில்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்ன தாரிக், எங்க போற? மணி 5 ஆயிடுச்சு, அதான் மதரசாவுக்கு போயிட்டு இருக்கேன். என்னது மதரசாவுக்கா? ஆமா, அதை ஏன்டா பூகம்பமே வந்த மாதிரி இவ்வளோ அதிர்ச்சியா கேட்குற? ஏன் நீ மதரசாக்கெல்லாம் போறதே இல்லையா? எங்கடா, நான்லாம் மதரசா பக்கம் போயே ரொம்ப நாள் ஆச்சு. என்னது மதரசாவுக்கு போறதே இல்லையா? அப்ப என்ன பண்ணுவ? ப்ராக்டிஸ் இருக்கு, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, ஹிந்தி டியூஷன் இருக்கு, இங்கிலீஷ் டியூஷன் இருக்கு, சயின்ஸ் டியூஷன் இருக்கு. எல்லாம் முடிச்சிட்டு வரவே நைட்டு 9 மணி ஆயிரும். இதில் மதரசா எங்க போறது? என்னது நைட்டு 9 மணியா? ஆமாம், என்ன பண்ணுறது? அது சரி, ஹிந்தி டியூஷன் போகணுங்கிற, இங்கிலீஷ் டியூஷன் போகணுங்கிற, சயின்ஸ் டியூஷன் போகணுங்கிற. அப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் உங்கள் ஸ்கூலில் சொல்லித்தரதே இல்லையா? அப்போ உங்கள் ஸ்கூலில் என்னத்தான் சொல்லி தருவாங்க? ஸ்கூலில் சொல்லித்தரதான் செய்வாங்க. பின்ன எதுக்கு டியூஷனுக்கு போகிற? கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம்ல, அதான். அப்போ ஸ்கூலில் நல்லா சொல்லித்தரதில்ல, அப்படித்தானே? அப்படி இல்லைப்பா, அந்த சப்ஜெக்டில் ஏதாவது டவுட்டுனா டியூஷன் டீச்சர்ஸை கேட்கலாம்ல. அப்போ ஸ்கூலில் எந்த டவுட்டுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்களா? என்னப்பா இப்படி குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்கிறது? பின்ன என்னடா, ஸ்கூல்லையே நல்லா சொல்லித்தராங்கன்னா டியூஷனுக்கு போகக்கூடாது, டியூஷனில் தான் நல்லா சொல்லித்தராங்கன்னா ஸ்கூலுக்கு போகக்கூடாது. எதுக்கு ஸ்கூலுக்கும் போயிட்டு டியூஷனுக்கும் போயிட்டு இப்படி காசை வேஸ்ட் பண்ணுறீங்க? அது மட்டும் இல்லாமல் காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க. அடுத்து ப்ராக்டிஸு, ஸ்பெஷல் கிளாஸு, அந்த டியூஷன் இந்த டியூஷன், இப்படியே நைட்டு 9 மணி வரைக்கும் படிக்கிறீங்க. மறுபடியும் வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க. இப்படியே நாள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருந்தால் மனசளவில் பாதிக்கப்பட்டு மெண்டல் ஆகிடுவீங்கடா. என்னடா இப்படி பயங்காட்டுற? ஆமாம், உனக்கு தெரியாதா? கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் ஒரே அடியாக படிச்சுக்கிட்டே இருக்கிறனால தான் சின்ன வயசுலேயே ரத்த கொதிப்பு, ப்ரெஷர், மனநோய், இப்படி ஏகப்பட்ட நோய் வருது. இதுவே முத்திடுச்சுன்னா பைத்தியம் கூட பிடிச்சிடும்னு மனத்தத்துவ டாக்டர்கள் சொல்கிறாங்க. அல்லாஹூ, இவ்வளோ பிரச்சனை இருக்கா? இதெல்லாம் தெரியாமல் போச்சே. இருந்தாலும் என்ன பண்ணுறது? வீட்டில் அம்மா போக சொல்கிறாங்க. வீட்டில் அம்மாக்களுக்கு வேறு வேலையே இல்லை, ஒரே படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும், நீ படிக்கிறதே இல்லையா? நானும் படிக்கத்தான் செய்கிறேன். அப்போ நீ டியூஷன்னா போகிறது இல்லையா? டியூஷன்லாம் போகிறதில்ல, ஸ்கூலில் இருந்து என்ன படிக்கிறியோ அதே போதும், ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டான்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. டியூஷன் போகாமல் எப்படி நல்ல மார்க் வாங்க முடியும்? நாம் மார்க்கை வாங்கி என்ன பண்ண போகிறோம்? ரெண்டாவது, நான் மார்க்குக்காக படிக்கலை, அறிவை வளர்க்குறதுக்கு தான் படிக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நிறைய மார்க்கு தான் முக்கியமாக பார்க்குறாங்க. ஸ்கூலுக்கு போனால் அங்கேயும் நிறைய மார்க் வாங்கணும் சொல்கிறாங்க. அங்கே தான் டார்ச்சர்னு வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் நிறைய மார்க் வாங்கணும், அதை விட டார்ச்சர் பண்ணுறாங்க. இதாச்சும் பரவாயில்ல, 10th ஒரு பையன் 499 மார்க் வாங்கியிருக்கான். ஆனால் அவங்க அப்பா
10ல் வெறும் 500 மார்க் தானே, மீதி 1 மார்க் எங்கே போச்சுன்னு அவனை திட்டிருக்காரு. இப்படியும் பேரண்ட்ஸுங்க இருக்கத்தான் செய்கிறாங்க, என்ன பண்ணுறது? மார்க்கு இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணுறதுனால தான் ரிசல்ட் வரும் போதெல்லாம் பசங்களோட தற்கொலை செய்தியும் சேர்ந்தே வருது. ஆமாம், கரெக்டாக சொன்னேன். இன்னைக்கு அதிகமான தற்கொலைக்கு காரணமே இந்த மார்க்கு தான். இதை பேரண்ட்ஸுங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. இதில் ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, நம்ம இஸ்லாமிய பேரண்ட்ஸுங்களும் அப்படித்தான் இருக்காங்க. மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னா சரிம்மா பரவாயில்ல, அல்லாவோட நாட்டம் அதுதான், இன்ஷா அல்லா அடுத்த தடவை முயற்சி பண்ணி நிறைய மார்க் வாங்கிக்கலாம்னு பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு அப்படி ஆறுதல் சொல்கிறாங்க? ஆமாம், இன்னைக்குள்ள பேரண்ட்ஸ்களுக்கு அவங்க பிள்ளைங்களோட உயிரை விட மார்க்கு தான் பெருசாக போச்சு. ஆமாம், இன்னைக்குள்ள பேரண்ட்ஸை பார்த்து நான் கேட்குறேன், ஒரே மார்க்குன்னு பிள்ளைங்களை போட்டு பாடாப்படுத்துறீங்களே, நல்ல மார்க் எடுத்த எத்தனை பேர் இன்னைக்கு நல்ல வேலையில் இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு வந்தாலும் அல்லாவோட நாட்டம் இருந்தால் மட்டும்தான் நல்ல வேலை கிடைக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைங்களை ஒரு அளவுக்கு மேலே கஷ்டப்பட்டு தாதீங்க, எங்களை ஃப்ரீயாக விடுங்க. நாங்கள் மார்க் வாங்குகிறோமோ இல்லையோ, அல்லாவோட கிருபையால் எங்களால் முடிஞ்ச அளவு படித்து நல்ல வேலைக்கு போய் உங்களை வச்சு காப்பாற்றுவோம் இன்ஷா அல்லா. நம் பெற்றோர்கள் நன்று புரிந்திருப்பார்கள் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். ஆக மொத்தத்தில் டோட்டல் டேமேஜ். ஸ்கூல் போச்சு, டியூஷன் போச்சு, பேரண்ட்ஸ் அவ்வளோதான், எல்லாம் போச்சு. என்ன பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் குஷியாக இருக்கும். யார் கேட்டாலும் மதரசா காரணம் சொல்லிடுவானோ, மெய்தி நசுரத்தாம்பா, இது நான் எழுதி கொடுக்கல. அடுத்ததாக ரம்ஜான் அலி அவர்களுடைய மகளார் ரிஃபா, ஜிந்தா மதார் அவர்களுடைய மகளார் ஆமினா ரோஷனா. அரபிக் பாடல். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु. बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. या मन सल्लैत बिकुल्लिल अनबिया, या मन फी क़ल्बिक रहमतुल लिन्नास, या मन अल्लफ़्त क़ुलूबना बिल इस्लाम, या हबीबी या शाफ़िई या रसूलल्लाह बि उम्मी व अबी फ़ज़ैतुक सय्यदी सलातु वस्सलाम अलैका या नबी हबीबी या मुहम्मद हदैत बिस्सलामी वल हुदा मुहम्मद हबीबी या मुहम्मद या रहमतल लिल आलमीन या मुहम्मद या मन हलैत हयातना बिल ईमान, या मन बिजमालिक अल्लमत लिहसान, या मन नव्वरत कुलूबना बिल कुरआन, या हबीबी या शाफिई या रसूलल्लाह बि उम्मी व अबी फ़ज़ैतुक सय्यदी सलातु वस्सलाम अलैका या नबी हबीबी या मुहम्मद हदैत बिस्सलामी वल हुदा मुहम्मद हबीबी या मुहम्मद या रहमतल लिल आलमीन या मुहम्मद सल्लल्लाहु अला आदमिम अनबिया. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु. அடுத்ததாக கவிதை சொல்ல வருகின்றார் பஷீர் அவர்களுடைய மகளார் ஹாஜிரா. இப்படியும் ஒரு காலம் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்படியும் ஒரு காலம் வரும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனக்கு பின்னால் வரக்கூடிய காலம், அக்காலத்தின் மக்களின் நிலை இவைகளை தெளிவாக தன் தோழர்களுக்கு உணர்த்தி சென்றுள்ளார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் மீது நிச்சயமாக ஒரு காலம் வரும். அக்காலத்தில் வட்டி உண்பவனை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அவ்விதம் வட்டி உண்ணாதிருப்பவர் மீது வட்டி உண்பவரின் மூச்சாவது படும் என்று கூறினார்கள்.
மக்கள் காலத்தை சந்திப்பார்கள். அக்காலத்தில் மனிதன் தன்னுடைய சம்பாத்தியம் ஹலாலா ஹராமா என்பதை பொருட்படுத்த மாட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஜனங்கள் மீது ஒரு காலம் வரும், அப்போது அவர்களுடைய உலக காரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் மஸ்ஜிதுகளில் நிகழும். ஆகையால் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சேர்ந்து உட்கார வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உம்மத்தினர்கள் ஒரு காலத்தை சந்திப்பார்கள். அக்காலத்தில் 5 விஷயங்கள் சர்வசாதாரணமாக நிகழும். வட்டி பொருட்களை உண்பது, விபச்சாரம் புரிவது, கொடுக்கல் வாங்கலில் பொய் சத்தியம் செய்வது, அளவை நிர்வகிகளில் குறைப்பது, அல்லாஹுவின் கட்டளைகளை அலட்சியம் செய்வது. இந்த 5 விஷயங்களும் நிறைந்திருக்கும். ஏனால் அக்காலத்தில் மக்களுக்கிடையே பற்பல வியாதிகளும் சண்டை சச்சரவும் பித்தனா உருவாகும். தொடர்ந்து கூறினார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், அக்காலத்தில் மக்கள் 5 விஷயங்களை மறந்து விடுவார்கள். உயிருடன் இருப்பதை பிரியப்படுவார்கள், இறந்து விடுவோம் என்பதை மறந்து விடுவார்கள். சொத்து சுகம் தேடுவதில் ஆர்வம் கொள்வார்கள், அவர்களை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பதை மறந்து விடுவார்கள். வீடுகளை மாளிகை போன்று கெட்டுவார்கள், மன்னரை மறந்து விடுவார்கள். உலகத்தை விரும்புவார்கள், மறுமையை மறந்திருப்பார்கள். படைத்தவனை மறந்திருப்பார்கள், படைக்கப்பட்ட பொருட்களின் இன்பங்களில் மூழ்கியிருப்பார்கள். அன்னலார் அறிவித்த காலம் நமது காலம்தான் என்பதை இக்காலத்தின் மக்களின் நடைமுறைகளை நமக்கு படம் எடுத்து காட்டுகிறது. வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய மக்களாக ஆகியோரில் புரிவானாக. ஆமீன். எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த அஷ்ரத் அவர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சிந்தா மதார் அவர்களுடைய மகளார் வர்சானா கவிதை சொல்ல வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 4 மகிமையை 4 பேர்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். 1. வாலிபத்தின் மகிமையை முதியோர்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். 2. நோய் நொடி இல்லாத நல்வாழ்க்கையின் மகிமையை சோதனையில் உள்ளவர்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். 3. ஆரோக்கியத்தின் மகிமையை நோயாளிகளை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். வாழ்க்கையின் மகிமையை மரணித்தவர்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ அடுத்து பேர் வாசிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மேடையில் வந்து வரிசையாக ஒவ்வொருத்தராக நின்றுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தராக பேர் வாசிக்கிறதுலையுமே கூட டைம் ஆகிட்டே இருக்குது. எம் அப்துல்லா முகமது ஹுசைன் அவர்களுடைய மகனார் எம் அப்துல்லா. அப்படியே முன்னாடி வந்துருமா, அப்படி அப்படி நின்றுக்கோ. வெயிட். அஸ்கர் அலி அவர்களுடைய மகளார் இனாஸ் சித்திகா. இப்ராஹிம் ஷா அவர்களுடைய மகனார் ஹாரிஸ், ஹாரிஸ். ஷேக் முகமது அவருடைய மகளார் ஜன்னத் ஃபிர்தௌஸ். முஹம்மத் இக்பால் அவர்களுடைய மகனார் அப்துல் அசீஸ். முஹம்மது மைதீன் அவர்களுடைய மகனார் அன்சர். ஷாஜஹான் அவர்களுடைய முகமது ஷாஜஹான் அவர்களுடைய மகனார் நபீல். இஸ்லாமிய சிந்தனை என்ற தலைப்பில் கவிதை சொல்கின்றார் முகமது ஹுசைனுடைய மகன் அப்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனைகள். பொறுமையாக இருங்கள். மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசியுங்கள். தாயின் காலில் சொர்க்கம் இருக்கிறது. எளிமையாக வாழ்வது நம்பிக்கையாளர்களின் குணமாகும். அனாதைகளின் பொருட்களை அபகரிப்பது நெருப்பை வீழ்வதற்கு சமம். பெற்றோர் உறவினர்கள் என யார் தவறு செய்தாலும் நீதியின்படி நடக்க வேண்டும். பிரார்த்தனை தவிர வேறு எந்த செயலாலும் விதியை மாற்ற முடியாது. பாதை தெரியாத ஒருவருக்கு வழிகாட்டுவதும் தர்மமே. பொய்யை உண்மை என்று கூறுவது மோசடி செயலாகும். நிச்சயமாக சைத்தான் வறுமை கொண்டு ஒருவரை அச்சுறுத்துகிறான். நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்கர் அலி அவர்களுடைய மகளார் இனாஸ் சித்திகா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் இங்கு எது அழகு என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த எனது ஹஸ்ரத் அவர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அழகானவர்களே நாம் அனைவரும் ரசிக்கிறோம். அழகா இருக்க நாம் ஆசைப்படுகிறோம். அழகா இல்லையா என்ற ஒரே காரணத்திற்காக பலரை ஒதுக்குகிறோம். நீ அழகா இல்லை என்று நன்மை பிறர் ஏற்காவிட்டால் நன்மை ஒதுக்கினால் மனம் வாடிவிடுகிறோம். ஆனால் உண்மையிலே எது அழகு? சிவந்த நிறமா, கூரான மூக்கா, மீன் போன்ற விழிகளா, வனப்பான உடல் அமைப்பா, வண்ண வண்ண உடைகளா, விதவிதமான சிகை அலங்காரங்களா, விலை உயர்வான நகை அலங்காரங்களா? அன்பானவர்களே, இவைகள் எல்லாம் அழகுதான். ஆனால் இவைகள் மட்டுமே அழகல்ல. குழந்தைகள் அன்போடும் பண்போடும் அரவணைத்து வளர்க்கும் பெற்றோர்கள் அழகு. அப்பெற்றோர்களை வயதான காலத்தில் பேணி காக்கும் பிள்ளைகள் அழகு. மனைவியை மட்டம் தட்டாத கணவன் அழகு. கணவனை விட்டு கொடுக்காத மனைவி அழகு. பெண்களை கண்ணியமாக நடத்தும் ஆண்கள் அழகு. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையுடன் கண்ணியம் காக்கும் பெண்கள் அழகு. செய்யும் தொழிலை திறமையுடன் செய்பவர்கள் அழகு. தொழிலில் அறத்தையும் நேர்மையும் இரு கண்களாக பொறுப்பவர்கள் அழகு. கையூட்டு லஞ்சம் வாகாத கைகளுக்கு சொந்தக்காரர்கள் அழகு. பிறர் மனம் புண்படாமல் பேசும் அதரங்கள் அழகு. பிறரை ஊக்கப்படுத்தும் சொற்களுக்கு சொந்தக்காரர்கள் அழகு. சாலைகளில் விபத்து நேரா வண்ணம் பொறுப்புடன் வண்டி ஓட்டுபவர்கள் அழகு. பிறர் துன்பம் கண்டால் கலங்கும் கண்கள் அழகு. அத்துன்பத்தை கலந்திட விரையும் கரங்கள் அழகு. சமுதாய மேம்பாட்டிற்கு உழைக்கும் மனிதர்கள் யாவரும் அழகு. பண்பாக இருக்கும் பண்பாளர்கள் யாவரும் அழகு. மலர்ந்த முகமும் இனிய சொல்லும் கொண்ட மாந்தர்கள் எப்போதும் அழகு. இதன்படி வாழும் மாந்தர்களா நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் உண்மையிலே அழகு. நாட்டுக்கழகு வளமை, நாவிற்கழகு இன்சொல், வீட்டுக்கழகு வெளிச்சம், விதிக்கு அழகு ஒழுங்கு, காற்றுக்கழகு மென்மை, கடலுக்கு அழகு அலைகள், ஆற்றுக்கழகு ஓட்டம், ஆணுக்கு அழகு வீரம், பெண்ணுக்கழகு கற்பு, பேச்சுக்கழகு உறுதி, கண்ணுக்கழகு கருணை, கல்விக்கு அழகு அடக்கம், நீருக்கழகு சுத்தம் என்று கூறி உங்களிடமிருந்து சலாம், நெத்திக்கழகு சஜிதா செய்த அடையாளம் என்று கூறி உங்களிடமிருந்து சலாம் கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நற்பாக்கியம் வேண்டுமா என்ற தலைப்பில் கவிதை சொல்ல வருகின்றார் இப்ராஹிம் ஷா அவருடைய மகன் SI ஹாரிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுவனத்தின் நற்பாக்கியங்கள் வேண்டுமா? சுவனத்தின் ஒரு மரம் பெறுவதற்காக சொல்ல வேண்டியது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுவன மாளிகை பெற சொல்ல வேண்டியது சுவன பொக்கிஷம் பெற சொல்ல வேண்டியது சுப்ஹானல்லாஹி லாவல வலாவத்த இல்லா பில்லா. சுவன பேரிச்ச மரம் பெற சொல்ல வேண்டியது சுப்ஹானல்லாஹி அலீம் அபியந்திகி. சுவன மாளிகை பெற சொல்ல வேண்டியது ஐவேளை தொழுகை முன் 12 ரக்காய்திகள் வெளியிடுத்தப்பட்ட சுன்னத் தொழுகை தொழுது வருவது. இன்ஷா அல்லா நாமும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்து சுவனத்தின் நற்பாக்கியங்கள் பெறுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக எது எளிது எது கடினம் என்ற தலைப்பில் கவிதை சொல்ல வருகின்றார் ஷேக் முகமதுடைய மகளார் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எது எளிது எது கடினம்? மற்றவர்களின் குறைகளை காண்பது எளிது. தன்னிடம் உள்ள குறைகளை உணர்வது கடினம். ஆத்திரத்தில் வார்த்தைகளை விடுவது எளிது. ஆத்திரத்தில் நாவை அடக்குவது கடினம். மற்றவர்களின் தவறை மன்னிப்பது எளிது. மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்பது கடினம். வெற்றியை கொண்டாடுவது எளிது. தோல்வியை பெருந்தன்மையுடன் ஏற்பது கடினம். முன்னேற்றத்தின் வழிகளை யோசிப்பது எளிது. யோசனைகளை செயல்படுத்துவது கடினம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வை யார் அஞ்சுவார் என்ற தலைப்பில் கவிதை சொல்ல வருகின்றார் முகமது இக்பாலுடைய மகன் அப்துல் அஜீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யார் அல்லாஹ்வை அஞ்சுவாரோ அவருக்கு அவன் தக்க ஒரு வழியை உண்டாக்குவான். அவர் நினைக்காத புறத்திலிருந்து உணவளிக்கிறான். அவனது காரியத்தை எளிதாக்கிறான். அவனது பாவங்களை மன்னிக்கின்றான். நாம் மகத்தான நற்கூலியையும் வழங்குகின்றான். நாம் அல்லாஹ்வை அஞ்சி நடப்போமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக சதக்கா யாருக்கு கடமை என்ற தலைப்பில் கவிதை சொல்ல வருகின்றார் முகமது மைதீனுடைய மகன் அன்சர். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சக்காத் யாருக்கு கடமை? யாசிப்போருக்கும் ஏழைகளுக்கும் அதை வசூலிப்போருக்கும் சக்காத் கடமை. உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கும் சக்காத் கடமை. அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் சக்காத் கடமை. நாடோடிகளுக்கும் சக்காத் கடமை. அல்லாவின் பாதையில் போர் புரிவோருக்கும் சக்காத் கடமை. தர்மங்கள் உரியனவாகும். இது அல்லாஹ் விதித்த கடமை. இன்னமா சதகாத்து ஃபரீலத மினல்லாஹி. இன்ஷா அல்லாஹ். எனவே நாமும் அதிகமாக சக்காத் கொடுக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். துஆ ஏற்கப்படும் நேரம் என்ற தலைப்பில் கவிதை சொல்கின்றார் ஷாஜஹானுடைய மகன் நபீல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சிறந்த நேரங்கள்: மழை பெய்யும் போது கேட்கும் துஆ, பயணத்தில் செல்லும் போது கேட்கும் துஆ, ஜும்மா தினத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கேட்கும் துஆ, நோன்பு நோற்ற நிலையில் கேட்கும் துஆ, நள்ளிரவு நேரத்தில் செய்யும் துஆ, சஜிதாவின் நிலையில் கேட்கும் துஆ, வாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கும் துஆ. எனவே எல்லாரும் இந்த நேரங்களில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அடுத்ததாக உரையாடல் முகமது யூசுப் அவர்களுடைய மகனார் முனைம், ஹஜ்ஜுல் அக்பர் அவருடைய மகனார் ஹாரிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரபு தமிழ் சொற்கள்: மாவுன் தண்ணீர், குப்சுன் ரொட்டி, மில்ஹுன் உப்பு, தம்ருன் பேரிச்சம்பழம், வைலத்துன் முட்டை, லஹமுன் இறைச்சி, சுக்கருன் சர்க்கரை, அஃபிலத்துன் பஸ், மரீலுன் நோயாளி, மதாருன் விமான நிலையம், ஃபுந்தகன் ஹோட்டல், ஃபில்ஃபிலுன் மிலையாய், சுக்ரன் நன்றி, அசீருன் ஜூஸ், இதாமுன் குழம்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அடுத்ததாக முஹைதீன் அப்துல் காதிர் அவருடைய மகளார் இஸ்ரா, ஜமால் ஷாஹுல் ஹமீத் அவர்களுடைய மகளார் நசீஹா. எல்லாம் சேர்ந்தான். அதாவது கொஞ்சம் இதோட இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். அல்லாஹ்வுக்காக மன்னிக்கணும். நேரத்தினுடைய பற்றாக்குறை, பிள்ளைங்கள்லாம் பசின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பிள்ளைங்கள்லாம் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட பெரிய கொடுமை எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. மன்னிக்கணும், அல்லாஹ்வுக்காக மன்னிக்கணும். நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் பிள்ளைங்களுடைய சூழ்நிலைகள்னாலையும் நேரத்தினுடைய பற்றாக்குறையினாலையும், அதுவும் நிறைய பேர் இப்போ கல்யாண வீடு சாப்பாடு வேறு கொந்தளிச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். அதனால் இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுகையை தொடர்ந்து 4:15 மணிக்கு நம்மளுடைய மதரசா பிள்ளைங்களுடைய ஊர்வலம் இருக்கும். 4:45 அல்லது 5 மணிக்கெல்லாம் அடுத்த அமர்வு தொடங்கிடுவோம். 5 மணியில் இருந்து இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய மாணவர்களோட நிகழ்ச்சிகள் தொடங்கும் இன்ஷா அல்லாஹ். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஒரு தடவை, இந்த ஒரு வருஷம் இன்ஷா அல்லாஹ் மனம் பொறுத்துக்கோங்க அல்லாஹ்வுக்காக. அடுத்த வருஷம் ஒரு சரியான பிளான் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கதிஜா, அஃப்ரா, இஸ்ரா. பிரசன்ட் மிஸ். இஸ்ரா, நேற்று ஏண்டி ஸ்கூலுக்கு வரல? நேற்று நான் ஐகார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் டீச்சர். ஐக்கர் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு? என் கண்ணை டெஸ்ட் பண்ணுறதுக்கு டீச்சர். என்ன டெஸ்ட் பண்ணியாச்சா? இல்லை டீச்சர். என்ன ஆச்சு? நான் காலையில் 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா அங்கே வெளியே ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. அதில் டாக்டர் முருகன் பார்வை நேரம் 10 to 1ன்னு போட்டிருந்தாங்க. டாக்டருக்கே 10 to 1 வரையும் தான் கண்ணு தெரியுமா? அவர்கிட்ட போய் எப்படி காமிக்கான்னு சொல்லி தான் திரும்ப வந்துட்டேன் டீச்சர். அடி பாவி, அதை அப்படியே விளக்கி வச்சிருக்க. உட்காரு. 2 + 2 எத்தனை? ஏ இஸ்ரா, இஸ்ரா. என்ன டீச்சர்? எப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே நீ கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிருயே, எதுக்கு? நீங்கள் தானே டீச்சர் எப்போ கேள்வி கேட்டாலும் முழிச்சுக்கிட்டே இருக்காதடி அப்படின்னு சொன்னீங்க. அதான் டீச்சர் தூங்கிட்டேன். அட மக்கு மக்கு, கேள்வி கேட்கும்போது திருன்னு முழிக்காதடி சொன்னேன்டி. உன்னை என்ன தூங்கவா சொன்னேன்? சரி, வீட்டில் ஏதோ தினம் படிக்கிறியாமே, எதுக்கு? நீங்கள் தானே டீச்சர் எதை படித்தாலும் ஆழமாக படிக்கணும்னு சொன்னீங்க. அதான் டீச்சர் எங்கள் வாப்பாட்ட சொல்லி குழி தோண்டி உள்ளே உட்காந்து படிக்கிறேன். ஓ அப்படியா? நல்ல வாப்பா, நல்ல பிள்ளை. சரி, எல்லாம் படிங்க. அப்பா அம்மா சுட்ட தோசை, அப்பா சுட்ட தோசை. ஏ இஸ்ரா, நான் அம்மா சுட்ட தோசை தானே படித்து கொடுத்தேன். நீங்கள் என்ன நான் அப்பா சுட்ட தோசை சொல்லிட்டு இருக்கேன்? எனக்கு காது கேட்கலையா? நீங்கள் தானே டீச்சர் எப்பவும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அதான் டீச்சர் எங்கள் வாப்பாவும் எங்கள் வீட்டில் தோசை சுடுவாங்க. ஓ அப்படியா? உட்காரு. தனுப்புக்கு எடுத்தாச்சா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். எல்லாரும் படிங்க. ஊதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். என்ன டீச்சர்? ஏண்டி ஊதிக்கிட்டே இருக்க? நீங்கள் தானே டீச்சர் ஊதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று படித்து கொடுத்தீங்க. அதான் டீச்சர் ஊதிக்கிட்டே இருக்கேன். அடி பாவி, அது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். எப்படி விளக்கி வச்சிருக்கா பாரு. அம்மா, கையில் என்ன வச்சுருக்க? 90 ரூபாய் டீச்சர். எங்கள் வாப்பா பாக்கெட்லேருந்து எடுத்துக்கிட்டு வந்தேன். பாபா பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த? நீங்கள் தானே டீச்சர் 100க்கு 90 எடுக்கணும்னு சொன்னீங்க. அதான் டீச்சர் எடுத்துக்கிட்டு வந்தேன். அடி பாவி, அது 100க்கு 90 மார்க் எடுக்கணும்னு சொன்னேன்டி. உன்னை ரூபாவை எடுக்கணும்னு சொன்னேன்னா உன்னை வச்சு பாடினதுன்னா ஸ்கூல் விளங்கும். சரி, காக்காவே பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சியாமே, எதுக்கு? நீங்கள் தானே டீச்சர் காகம் கரையும் அப்படின்னு சொன்னீங்க. அதான் டீச்சர் கரைதான்னு பார்த்தேன். ஐயோ, இதுக்கு மேலே கேட்டே பைத்தியம் பிடிச்சி போயிட்டு வாமா. எங்க டீச்சர் போகணும்? எங்கேயாச்சும் போய் தொலை, என்ன ஆளை விடு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அந்த கவிதையில் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. பேர் எதில்? அடுத்ததாக அமீர் சுல்தான் அவர்களுடைய மகளார் ஹாஜரா, வருக ரமலானே வருக என்ற தலைப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கவிதை. வருக வாகை சூடும் ரமலானே வருக. இஸ்லாமிய 5 பெரும் பிள்ளையின் 4வது பிள்ளை ரமலானே வருக வருக. பாவங்களை திளைத்திருந்த மாநிலங்களின் பாவங்களை கலைத்து வாகை சூட வந்த ரமலானே உன் வருகை மகத்துவமானது. வருக ரமலானே வருக. நோன்பு பூ தொடுப்பருக்கு உன் அருள் வாசலை திறந்து கொடுத்து வாகை சூட வந்த ரமலானே உன் வருகை மகத்துவமானது. வருக ரமலானே வருக. மனம் போன போக்கில் களியட்டங்களின்றி இப்பொன்னாளில் மனதுக்குள் கடிவாளமிட்டு தீ செய்திகளை விட்டு தூரமாக்கி இறையன்மையை தேட வைக்கும் வாகை சூட வந்த ரமலானே உன் வருகை மகத்துவமானது. வருக ரமலானே வருக.
ஒன்றுக்கு 100 கூலியை தந்து எங்களை ஜெயம் கொள்ள வைக்கும் வாகை சூட வந்த ரமலானே உன் வருகை மகத்துவமானது. வருக ரமலானே வருக. அமல்களை பலர் புரிந்து பாவங்களை களைத்து நல்லோர் கூட்டத்தில் நம்மை சேர்க்கும் வாகை சூட வந்த ரமலானே உன் வருகை மகத்துவமானது. வருக ரமலானே வருக. எனது அருமை சகோதரே சகோதரிகளே, ஈருலக அமுதம் நல்ல மக்களுக்கு சொர்க்கமேலும் சுந்தரபதியை நல்கிடும் இந்த புனித மிக ரமலானை நாம் உயிருள்ள காலமெல்லாம் சந்தோஷமாக வரவேற்போம். வல்ல நாயன் நாம் அனைவருக்கும் இந்த வசனத்தின் வருகையின் நுகரும் பாக்கியம் அருள்வானாக. வாகை சூட வந்த ரமலானே உன் வருகை வசந்தமானது, மகத்துவமானது, புனிதமானது. வருக ரமலானே வருக. எங்கள் வாழ்வில் வசந்தம் வீச வருக ரமலானே வருக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் சலாம். அடுத்ததாக அஹமது ஹுசைன் அவர்களுடைய மகனார் அப்துல்லா. ஆவுக்கு அடுத்து ஆ வருவதேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆவுக்கு அடுத்து ஆ வருவது ஏன்? அரசனும் ஆண்டியாகலாம் என்பதை அறிந்திட. ஈவுக்கு அடுத்து ஈ வருவது ஏன்? இருப்பவன் ஈய வேண்டும் என இயம்பிட. ஊவுக்கு அடுத்து ஊ வருவது ஏன்? உழைப்பே ஊக்கம் என்பதை உணர்த்திட. ஏவுக்கு அடுத்து ஏ வருவது ஏன்? எதையும் ஏன் என்று சிந்தித்து பார்க்க. ஐ மட்டும் ஏதோடும் சேராமல் தனித்து இருப்பது ஏன்? அதற்கு நான் ஐ என்கிற அகம்பாவம் இருந்தால் தனிமைப்படுத்தப்படுவாய் என்பதை உணர்த்திட. ஓவுக்கு அடுத்து ஓ வருவது ஏன்? ஒற்றுமையை ஓங்கும் என்பதை உணர்த்திட. எனவே நான் ஐதான் என்கிற குணம் ஒரு மனிதனை தனிமைப்படுத்தி ஒரு பெரிய பள்ளத்தில் தள்ளிவிடும். எனவே நான் என்கிற குணம் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்து வாழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக ஷரீஃப் அலி அவர்களுடைய மகனார் அப்துல்லா. வேண்டும் வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வேண்டும் வேண்டும். பேச்சில் வேண்டும் உண்மை, செயலில் வேண்டும் பொறுமை, நடையில் வேண்டும் எளிமை, எண்ணத்தில் வேண்டும் தூய்மை, சிந்தனையில் வேண்டும் தனிமை, கல்வியில் வேண்டும் பொறாமை, பழகுவதில் வேண்டும் இனிமை, மனிதன் மனிதன் என்பதில் வேண்டும் பெருமை, ஆசிரியருக்கு முன் சிறுமை, மார்க்கத்தில் வேண்டும் விலகாமை, தொழுகையில் வேண்டும் விடாமை, செலவில் வேண்டும் நடுநிலைமை, சத்தியத்தில் வேண்டும் அஞ்சாமை, அசத்தியத்தில் வேண்டும் முயலாமை, பாவத்தில் வேண்டும் இயலாமை, பள்ளிவாசலில் வேண்டும் பேசாமை, பள்ளிக்கூடத்தில் வேண்டும் தூங்காமை, நாம் இருப்பது இளமை, ஒரு நாள் வரும் முதுமை, குர்ஆன் வழி நடப்பது நம் கடமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக முஸ்லிக் அஃப்ரா ரசூல் மைதீன் அவர்களுடைய மகளார். அழகிய மேக்கப் வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு அழகிய மேக்கப் வேண்டாம். நீ ஸ்லிம்மா இருக்கேன்னு சின்னதாக ஹபாயா தச்ச, அது என்னவோ தெரியலை, போட்டுட்டு தான் தச்சாங்களா இல்லை தச்சுட்டு தான் போடுறாங்களா? கலர் கலராக ஹபாயா போடுறாங்க. ஆனால் நாளைக்கு கபர் குழிக்குள்ள கஃன் துணி தான் கிடைக்கும் என்பதை மறக்க வேண்டாம். வாயில் கொசு கடிச்சு வீங்கி சவந்த மாதிரி லிப்ஸ்டிக் போடுறாங்க. ஆனால் உங்கள் உள்ளம் கருப்பாக இருக்கே, அதுக்கு என்ன சாயம் பூச போகிறீங்க? சிமெண்ட் பூசுகிற மாதிரி ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் பவுடர், ஐஷேடோ, மேக்கப்னு முகத்தில் அள்ளி பூசுறது. கறிக்கட்டை மாதிரி ஏதோ ஐலைனர், காஜல், மஸ்காரான்னு என்னென்னவோ சொல்கிறாங்க. இதெல்லாம் எதற்கு? இந்த அப்பாவி ஆண்களை மயக்கவா? ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன், உங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை. மகசர் வரைகிற அந்த ஆட்டம் உன் அழகு அமானிதம், உன் அழகு கணவனுக்கு மட்டுமே. எனவே கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், அதுதான் நம் வாழ்க்கைக்கும் உடலுக்கும் அழகு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். ஜஸாக்கில்லா. அடுத்ததாக ஷாஹுல் அமீத் பாதுஷா அவர்களுடைய மகளார் அல்ஃபஹமீதா. அந்த காலம் இந்த காலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு அன்றும் இன்றும். அன்றே வீடு நிறைய குழந்தைகள், இன்றே வீட்டுக்கோர் குழந்தை. அன்றே பெரியவர் சொல்லி பிள்ளைகள் கேட்டனர், இன்றே சிறியவர் சொல்ல பெரியவர்கள் முழிக்கிறார்கள். அன்றே குறைந்த வருமானம் நிறைந்த நிம்மதி, இன்றே நிறைந்த வருமானம் குறைந்த நிம்மதி. அன்றே படித்தால் வேலை, இன்றே படிப்பதே வேலை. அன்றே
வீடு நிறைய உறவுகள், இன்று நிறைய வீடுகள் உறவுகள் இல்லை. அன்று உணவே மருந்து, இன்று மருந்துகளே உணவு. அன்று முதுமையிலும் துள்ளல், இன்று இளமையிலே அல்லல். அன்று உதவிக்கு தொழில்நுட்பம், இன்று தொழில்நுட்பம் தான் எல்லாம். அன்று யோகா வாழ்க்கை, இன்று எந்திர வாழ்க்கை. அன்று ஓடினோம் வயிற்றை நிறைக்க, இன்று ஓடுகிறோம் வயிற்றை குறைக்க. அன்று பெரியோர்கள் பாதையில், இன்று இளைஞர்கள் போதையில். அன்று ஒரே புரட்சி, இன்று ஒரே வறட்சி. அன்று சென்றார்கள் வளர்ச்சியில், இன்று செல்கிறது சினிமா கவர்ச்சியில். அன்று கைவீசி நடந்தோம், இன்று கைபேசியுடன் நடக்கிறோம். அன்று விளைச்சல் நிலம், இன்று விளைபோன நிலம். அன்று கோடை விடுமுறையில் உறவுகளிடம் தஞ்சம், இன்று கோடை விடுமுறையில் உறவுகளிடம் அச்சம். அன்று நிறைந்தது மகிழ்ச்சி, இன்று நடக்குது வெற்றி நிகழ்ச்சி. அன்று வாழ்ந்தோம் வாழ்க்கை, இன்று ஏதோ வாழும் வாழ்க்கை என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக முஹீத் அப்துல் காருடைய மகளார் நிலோபர், கடமைகளும் உண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கடமைகளும் உண்டு. இன்றைய இளம் வயதினால் சிலருக்கு கணினியை இயக்குவது நன்றாக தெரிகிறது, ஆனால் பயன்படுத்திய பொருளை மறுத்து வைக்கத்தான் தெரிவதில்லை. கைபேசி அழைப்புகளை அவ்வப்போது சுத்தம் செய்ய தெரிகிறது, ஆனால் சாப்பிட்ட பிறகு தட்டை கழுவி வைப்பது கடினமாக இருக்கிறது. ஆன்லைனில் பயணத்திற்கு பதிவு செய்யும் வித்தை தெரிகிறது, எதிரே அமர்ந்திருக்கும் பயனை பார்த்து புன்னகைக்குத்தான் தெரிவதில்லை. வாட்ஸ்அப் குரூப்பில் அன்பு சொட்ட நண்பர்களிடம் தகவல் பரிமாற முடிகிறது, சொந்த பெற்றோரிடம் தூக்கி அடிப்பது போல பேசத்தான் முடிகிறது. எந்த இடத்திலும் ஒரு நிமிடம் தாமதமான கோபம் கொப்பளித்து கொள்கிறது. அருளுக்காக காத்திருக்கும் பெற்றோரின் வழி புரிவதில்லை. எதை பெற்றாலும் உரிமை என எண்ணும் அவர்களுக்கு கடமைகளும் இருக்கின்றன என்பது ஒருபோதும் உரைப்பதில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஷரீப் அலி அவர்களுடைய மகனார் எஸ் உபைதுல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகையாளிகளின் செழிகள். தொழுகை சரியாக தொழுது வரும் தொழுகையாளிகளின் தன்மைகள் தொழுகைக்கு வெளியேறும் எவ்வாறு அமைய வேண்டும், அவர்களுடைய குணங்கள் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இந்த குணம் உள்ளவர்களைத்தான் அல்லாஹ் தொழுகையாளி என்பதாக அழைக்கிறான். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தொழுகையாளி எப்படி இருப்பார் என்றால், தங்கள் செல்வத்தில் ஏழைகளுக்கு ஜகாத் என்ற தர்மத்தை வழங்குவார்கள். மேலும் யாசிப்போர்க்கும் வெட்கத்தால் கேட்காமல் இருக்கும் தேவையுடைய ஏழைகளுக்கு செல்வத்தால் உதவி செய்வார்கள். நியாய தீர்ப்பு நாளை மனதில் அஞ்சு செயல்படுவார்கள். அல்லாவின் தண்டனைக்கு பயந்து பெரும் பாவத்தை விட்டும் விலகி நடந்து கொள்வார்கள். தங்கள் கற்பை மறைவிடங்களை ஹராமான செயலும் விட்டு பாதுகாத்து கொள்வார்கள். அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் பேணி பாதுகாப்பார்கள். சாட்சியங்களை உண்மைக்காக நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பார்கள். தங்கள் தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.